حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு உண்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கத்தக்கவையாக அமைய அவனிடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த மாதத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய கொள்கையை காப்பாற்றுவதற்காக அந்த கொள்கையில் தன்னுடைய அடுத்த தலைமுறை நீடித்து நிலைப்பதற்காக புறக்கணிப்பு என்று ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். அதைத்தான் அது காணத்திற்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மாஅஹு. இப்ராஹிமிடத்திலும் அவரோடு வாழ்ந்தவர்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அடிப்படையில் அந்த பெருமானார் உடைய வாழ்க்கை அடிப்படையில் வாழக்கூடிய மக்களிடத்துல வரவேண்டிய காரியங்கள் என்னென்ன என்று பார்க்கின்ற பொழுது, பெண் குழந்தைகளை வாழ வைப்பது, அவர்களை சாவினுடைய விரும்பிலிருந்து காப்பாற்றுவது. அவருடைய மாற்றத்தில் இருக்கிறோம் என்று சொன்னார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், சும்மா வஹைனா இலைக்க அனித்தபை மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா. சத்திய மார்க்கத்தில் நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு நாம் கட்டளையிடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அடிப்படையில் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் பெண் குழந்தைகளை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறை தூது செய்ததற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். அவங்க பெண் குழந்தைகளை வாழ வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது புகாரிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கு நாமும் ஏதோ ஒரு வகையில தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் கூட பெண் குழந்தையை சாதிப்பதிலே பங்கு வகிக்கின்றோம். அதிலிருந்து நாம் விடுபடவில்லை என்று சொன்னால் அந்த பாவத்திலும் நாம் பங்கு கொண்டு நரகத்தில் விடக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். ஒரு காலத்துல வரதட்சணையை பற்றி நாம் அதிகமாக பேசினோம். அதிகமான இளைஞர்கள் இந்த இயக்கத்தின் பக்கம் வருவதற்கும், அதிகமான இளைஞர்கள் இந்த இயக்கத்தின்பால் ஈர்ப்பு கொண்டதற்கும் ஒரு காரணம் வரதட்சணையை பற்றி உள்ள மிக கடுமையான நம்முடைய பிரச்சாரம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தினுடைய அடிப்படையில் வந்த மக்களுக்கு இப்போது நாம திரும்ப தலைப்பாடமாக அரிச்சுவடியாக வரதட்சணை எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வரதட்சணை திருமணம் என்று வருகின்ற பொழுது அந்த திருமணத்துல புறக்கணிப்பை நாம் கையில் கொள்ள வேண்டும். அதையெல்லாம் இன்றைக்கு மறந்து நாமும் எல்லோரும் ஒன்றுதான் என்ற நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை ஆகியிருக்கின்றோம். இது வருந்தத்தக்க ஒரு விஷயமாக ஆகும். ஒரு காலத்துல நாமும் வரதட்சணைக்கு எதிராக குரல் கொடுத்தோம். என்னென்ன அடிப்படையில அது நம்மை நரகத்தில் கொண்டு எப்படியெல்லாம் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். காயல்பட்டினம் என்ற அந்த ஊர்ல என்ன வழக்கம் என்றால், இதுவரைக்கும் தௌஹீத்வாதிகள் கூட இந்த ஒரு வழக்கத்தில் இருந்து விடுபட முடியாத அளவிற்கு அவர்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றார்கள், சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். திருமணம் முடித்து விட்டால் பெண் வீட்டுக்கு போய்விட வேண்டும். பெண் வீட்டுல தான் அவங்க வாழணும். பெண் வீட்டுல அவங்களுக்கு என்று ஒரு ஒரு பகுதியை கொடுத்து விடுவார்கள், அல்லது ஒரு முழு வீட்டை கொடுத்து விடுவார்கள். 5 பொம்பளை பிள்ளைகள் என்று சொன்னால் அந்த 5 பெண்களுக்கும் தகப்பக்காரன் அல்லது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி எந்தெந்த கணவருக்கு வாக்கப்படுறாங்களோ அந்த கணவருக்காக வேண்டி ஒரு வீட்டை ஒதுக்கி வைத்து விட வேண்டும், கொடுத்து ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் அங்கே. இதனால் என்ன ஆகின்றது என்று சொன்னால், பெண் மக்களுக்கு சொத்தில் உரிய பங்கு கிடைத்து விடுகின்றது, கூடுதலாக கிடைத்து விடுகின்றது. அங்கு ஆண் மக்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றானே வராசத்தினுடைய அடிப்படையில், வாரிசு சட்ட அடிப்படையில் பங்கீடு வாகப்பிரிவினை அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இது எவ்வளவு பெரிய கொடுமை! தௌஹீதுல வந்த மக்கள் அதிலிருந்து மீள முடியவில்லை. அப்படி ஆனால் நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கின்றது. நாம் ஒரு இலக்கை அடைந்து விட்டோம், எல்லையை தொட்டு விட்டோம் என்ற ஒரு மனப்பால் குடிக்க முடியாது, ஒரு திருப்தியை அடைய முடியாது. இன்னும் பயணிக்க வேண்டிய தூரத்துல இருக்கின்றோம், இலக்கு அடையல. அப்ப இது என்ன ஆகின்றது? பெண் குழந்தையை பெற்றால் அந்த பெண்ணுக்கு என்று ஒரு வீட்டை கொடுக்க வேண்டும், சொத்து சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அதற்காக வேண்டி அவன், அதாவது பெற்ற தகப்பன் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு உள்ளாகின்றார். இங்க என்ன பண்ணுது? நம்ம பகுதிகளில் இவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், பெண் மக்களுக்கு கொடுத்து விட்டு என்ன கொடுக்கின்றான்? திருமணம் முடிக்கும் பொழுது நகையை போடுகின்றான்.
அப்படி நகையை போட்டு விட்டு மாப்பிள்ளை வீட்டிற்கு அவங்க என்னென்ன கிளைம் பண்றாங்களோ கேட்கின்றார்களோ அதையெல்லாம் ரூட்டு ருசுக்கு வரைக்கும் கொடுத்து விடுகின்றாங்க. கொடுத்து விட்டு அந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்து சொல்றான், உனக்காக வேண்டி நகை போட்டனா, உனக்காக வேண்டி தொகை தந்தானா, உன் புருஷனுக்கு பைக் எடுத்து கொடுத்தானா, உன் புருஷனுக்கு போண்டா எடுத்து கொடுத்தானா, கல்யாணத்தை உன் புருஷனுக்கு போண்டா தந்தானா, அதனால இனிமேல் நான் இறந்த பிறகு உனக்கு சொத்துல பங்கு கிடையாது, அது ஃபுல்லா நான் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இன்னும் பாகப்பிரிவினையில கை வைக்கிறாங்க. இது லேசான ஒரு விளையாட்டு கிடையாது, இது மிக மோசமான ஒரு விளையாட்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், பாகப்பிரிவினுடைய சட்டத்தை சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரைகள், எல்லைகள். உமையில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்றாரோ இத்துகலு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அவரை ஆறுகள் ஓடக்கூடிய சுவனத்தில் நுழைத்து விடுகின்றான். ஆலிதீனபியா, அதில் நிரந்தரமாக இருக்கின்றார்கள். லாரிக்கல் கௌசல் அதி, இது மகத்தான ஒரு வெற்றி ஆகும். அப்படியே இந்த பக்கம் மாறுங்கள். இந்த பாகப்பிரிவின சட்டத்தில் யாரு மாறு செய்கின்றார்களோ, உமை யஅஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ, வயதஅத்த ஹுதூதஹு, அவனுடைய எல்லைகளை கடந்து தாண்டி செல்கின்றார்களோ, யுதுஃபிலு நாரன், நரகத்தில் நுழைத்து விடுகின்றான். காலிதன் பியா, அது நிரந்தரமாக இருப்பார். அதுதான் எதற்காக ஷிர்கிலிருந்து விடுபட்டோம், ஷிர்கிலிருந்து விடுதலை ஆனோம், எதற்காக வேண்டி ஷிர்கை எதிர்த்து முஷ்ரிக்கீன்களை எதிர்த்து போராடுகின்றோம். இன்றைக்கும் முஷ்ரிக்கீன்களுடைய முஷ்ரிக்கான இமாம்களுக்கு பின்னால் நின்று தொடக்கூடாது என்ற அளவுல அதிலேயும் நம்ம மக்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக எல்லா பள்ளியும் நல்ல பள்ளி தான், எல்லா பள்ளியும் இறை பள்ளி தான், தௌஹீத் பள்ளி தான் என்ற ஒரு மோட்ச நிலைக்கு வந்து விட்டார்கள், மோசமான நிலைக்கு வந்து விட்டார்கள் என்பதை இப்படி குறிப்பிடுகின்றேன். அப்ப அந்த அளவிற்கு பாய்ந்து கொண்டு நிற்கின்றோமே, எதற்காக? நிரந்தர நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதானே. அவன் அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய இந்த வரதட்சணை விஷயத்துல நாம எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், காலிதன் பியா உலகும் அதாவும் முனீன், இழிவு தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு இருக்கின்றது. அப்ப நீங்க அதனாலதான் வரதட்சணை வாங்குறது கொடுக்கிறது இதெல்லாம் கூடாது. இதன் மூலமாக காயப்பட்டினம் போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, கீழக்கரை பகுதி போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, நமது ஒரு பகுதியில் இருந்தாலும் சரி, இங்க பெண்களுக்கு சொத்தப்படுத்துகிறாங்க, அங்க ஆண்களுக்கு சொத்தப்படுத்துகிறாங்க. இந்த நரகம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனாலதான் இது மாதிரி பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில முன் வச்சு, நீ வரதட்சணை என்று நீ லேசாக நினைக்கின்றாய். அதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? அது உன்னை நரகத்தில் கொண்டு போய்விடும் என்று மார்க்க அடிப்படையில் நாம் எடுத்து சொல்கின்றோம். அடுத்து ஒரு கணக்கு ஒன்று எடுத்து சொல்கின்றான். இது 2014 நடந்தது. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வருகின்றது. அப்போது நீதிபதியாக இருந்தவர் தீபக் மிஸ்ரா, அவருடைய பெஞ்சில் வழக்கு வருகின்ற போது, அப்ப அந்த நேரத்துல பெண் குழந்தைகளை கருவிலேயே அழிக்கக்கூடிய அந்த விவகாரம் வருகின்ற அந்த வேலையில அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி, இதெல்லாம் ஏன் நடக்கின்றது, நீங்க கணக்குப்படி மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி எதற்கெட்டாலும் 2011 என்று சொல்கின்றீர்கள். அதனால அந்த 11க்கு பின்னால் பெண் குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், அவர்களுடைய நிலை என்ன என்ற அந்த ரிப்போர்ட்டை தானும் என்று சொல்கின்றார்கள். அது ஒரு விஷயம். என்ன நடந்திருக்கின்றது என்றால், அது ஒட்டி எழுதுகின்ற பொழுது சொல்கிறான், 1991 எடுத்த கணக்குகள் எடுப்போம். ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போது பிஜேபி அதை நடத்துவதற்கு தயங்குவதற்கு காரணம் என்னவென்றால், அவன் தென் மாநிலங்கள்ல இங்குள்ள இந்த பகுதிகள் எல்லாம்
தொகுதிகளை மறுவரை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான். இங்கு உள்ள இந்த பகுதிகளில் இருந்து பாஜகவிற்கு இந்துத்துவ சக்தியினருக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கிறது இல்லை, அதனால இதை குறைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் இருக்கின்றான். அது ஒரு தனி விஷயம். இப்போ 1991 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1000 ஆண் குழந்தைகள் பிறந்தால் 945 பெண் குழந்தைகள். எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? இயற்கையினுடைய அடிப்படையில் 1000 என்று இருந்தால் 1200 1500 என்று தான் இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் பிறப்பு விகிதம். ஆனால் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் 1000 ஆண் குழந்தைகள் என்று சொன்னால் 945 பெண் குழந்தைகள். 2001 அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது என்ன நடக்கின்றது? 1000 ஆண் குழந்தைகள் 927 பெண் குழந்தைகள், இன்னும் குறையுது. அடுத்து 2011 கணக்கெடுக்கிறான். 1000 ஆண் குழந்தைகள் 918 பெண் குழந்தைகள். அப்படின்னா குறைஞ்சிட்டே வர்றாங்க. இப்படி இருந்தா என்ன ஆகும்? ஒரு ஆணுக்கு பெண்ணு கிடைக்க மாட்டான். ஆணுக்கு ஆண் என்று சேர்த்து கொண்டு அலைய வேண்டுமே தவிர சந்ததி பெறக்கூடிய ஒரு பெண் இனத்தை சுத்தமாக இழந்துவிட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு உலகம் தள்ளப்படும். அந்த நிலைக்கு கொண்டு போனதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது இதுதான். பெண் குழந்தை என்றால் வரதட்சணை, சீராட்டு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு என்று நாம தொகையை கொடுக்க வேண்டும், நகையை கொடுக்க வேண்டும் என்பதனால அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 2014 1 கோடி பெண் குழந்தைகள் இந்தியாவுக்கு காணாம பிறந்த உடனே அடிச்சிருக்கிறாங்க. ஏன் அழிக்கிறான்? எதனால கொள்றான்? ஏன் கருவையை அழிக்கின்றான்? ஒரே ஒரு காரணம் தான். சேலத்துல அதை போன்று தருமபுரி போன்ற பகுதிகளில், தேனி மாவட்டத்தில் உசிலம்பட்டி போன்ற பகுதிகளில் கள்ளிப்பாலை வைத்து பச்சிளன் குழந்தைகளை பெண் குழந்தைகளை கொன்று கொண்டிருந்தாங்க. பின்னால பார்க்கிறான் பிரேத பரிசோதனையில எப்படி கொல்லப்பட்டுச்சு என்பது தெரிந்து விடுகின்றது. அதனால புது டெக்னிக்கை அவன் கையாளுகின்றான். என்ன செய்கின்றான்? பெற்ற குழந்தைய அது சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கின்ற பொழுது அந்த பெடஸ்டல் ஃபேன் இருக்குல்ல, அதற்கு முன்னால மேஜைல வைக்கிறது. ஃபுல் பிளாஸ்ட்ல அந்த ஃபேனை வேகமாகும் 3 வச்சு அடிச்சா என்ன இருக்கும்? தாங்காது, மூச்சு திணறி சாகின்றது. இது ஒரு விதமா, இது ஒரு ரகமா. அடுத்து குழந்தை பிறந்த உடனே தொப்புள்குடி அறுப்பாங்கல்ல, அறுத்த உடனே அந்த ரத்தத்தை அரெஸ்ட் பண்ணுவதற்குண்டான வேலை செய்யணும். அப்படி செய்யறது கிடையாது. அந்த ரத்தத்தை அப்படியே வழிய விடுவது, ஜன்னி கண்டு அந்த குழந்தை இறந்து போயிடுது. இது ஒரு ரகமா. ஒரு தாய் குழந்தைக்கு பால் குடிக்கின்ற பொழுது, மார்பை வைத்து பால் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த குழந்தை தனக்கு பால் போகும் என்ற நிலை வருகின்ற பொழுது அதனுடைய மொழியை, அதனுடைய உடல் பாவனையை பெற்ற தாய் தெரிந்திருப்பால் பிள்ளைக்கு வயது நிரம்பி விட்டது என்று கீழே இறக்கி வைத்து விடுவார். இதுதான் நடக்கும். ஆனால் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இது போன்ற சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கோழி சூப்பு, அந்த கோழி சூப்பை சங்கிலை எடுத்து உரம்போடு திரும்ப திரும்ப அந்த குழந்தை திணற மூச்சு திணற கொடுத்தும் அப்படியே சாகிடும். என்ன கொடுப்பன் பாருங்க. அப்ப இத மாதிரியான அடிப்படையில பெண் குழந்தைகளை கொள்றாங்க. இப்படிதான் அறியாமை காலத்தில் கொன்றாங்க. அப்படி கொல்லக்கூடாது என்று இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் இருந்த செய்யும் அமர்வு நுபைல் அவர்கள் தடுத்தார்கள், தற்காத்தார்கள், பாதுகாத்தார்கள். அந்த குழந்தைகளை அன்றைக்கு குழந்தை பராமரிப்பு நிலையம் என்றெல்லாம் கிடையாது. சைல்டு கேர் சென்டர் என்பது போன்ற குழந்தைகளை குழந்தை நல காப்பகங்கள் எல்லாம் கிடையாது. தூக்கி வச்சு வளர்த்திருக்கிறார். இந்த குழந்தைகள் கொல்லப்படுகின்றனவே. 1 கோடி பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1 கோடி என்பது சாதாரணமான ஒரு எண்ணிக்கை இல்லை. உலகத்தில் 161 நாடுகள்ல 1 கோடி ஜனத்தொகை. 161 நாடுகள். அந்த
1 கோடி பெண் குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்களே, இதற்கு அடிப்படை காரணம் என்ன? சிந்தித்து பாருங்க. ஒன்றே ஒன்று, இந்த வரதட்சணை தான். பெண் குழந்தை என்று சொன்னால் அது அவமானம், அது ஈனம், அது குலத்திற்கு கேடு என்று இவர்கள் முடிவு செய்து அந்த பெண் குழந்தைகளை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதானே? இதெல்லாம் இன்றைக்கு அறியாமை காலத்தில் அவன் செய்தான். இதழ் மப்பூதத்து சூயிலத்தி அறிவிதை நன்பின் புத்திரர். இந்த கற்பிலையோ அல்லது பெற்ற பிறகோ அடிக்கப்படக்கூடிய, புதைக்கப்படக்கூடிய இந்த குழந்தை நாளை தினம் விசாரிக்கப்படும். நீ எதற்காக வேண்டி கொல்லப்பட்டாய்? அப்போது சொல்லும், நான் இதற்காக வேண்டி நான் கொல்லப்பட்டேன் என்று பட்டியலிடும். தௌஹீத் ஜமாத்தில் இருந்து பிரிந்து சண்டை போட்டுக் கொண்டு வெளியே சென்றவர்கள் இன்றைக்கு பெண் வீட்டு திருமணத்துல 600 கணம் சர்வ சாதாரணமாக வைக்கின்றார்கள் என்றால் என்ன நிலை என்று நீங்கள் பாருங்கள். இங்க இந்த பெண் வீட்டிற்கு பாரம் ஏற்ற 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 அந்த பெண் குழந்தைகளை அழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனாலதான் இன்றைக்கு பெண் குழந்தைகள் என்று சொன்னால் தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்களை தவிர்த்து பெண் குழந்தைகள் என்று சொன்னால் அவர்கள் கலந்துகின்றார்கள். இறைவனுக்கு எல்லா அப்பளும், அதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிறக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் நம்முடைய ஜமாத்தில் உள்ளவர்களுக்கு அடுத்த குழந்தை பெண் குழந்தை, அடுத்த குழந்தை பெண் குழந்தை, அடுத்த குழந்தை பெண் குழந்தை என்று சொல்கின்ற போது இன்றைக்கு அவன் கவலைப்படுவது கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு பக்குவத்தை வளர்த்திருந்தாலும் இன்னும் நாம் பக்குவப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதான் இந்த பெண் வீட்டு விருந்துகள்ல போய் கலந்து கொள்றது, அந்த சாப்பாடு நமக்கு இருக்கின்றது, பெண் வீட்டு விருந்துல போய் கலந்து கொள்றது என்று வருகின்ற போது நாம இந்த பாவத்துல பங்கெடுக்கிறோம். இப்ராஹிம் ஸலாமுடைய மார்க்கத்தை விட்டு நாம விலகி செல்கின்றோம். என்ன நாம தௌஹீதில் இருக்கின்றோம்? தௌஹீத் என்று சொன்னால் வெறும் என்ன, நம்முடைய பள்ளிவாசல்ல தொழுகைக்காக வருவது கிடையாது, கொள்கைக்காக வர வேண்டும். தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? வேதனைக்குரிய விஷயம். ஒரு காலத்துல தௌஹீத் என்ற அடிப்படையில் திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட்டு ஊர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத் பள்ளியில போய் திருமணம் நடத்துறாங்க. இவர்கள் எந்த லட்சணத்தில் உள்ளவர்கள் என்றால் தொழுகைக்காக பள்ளிக்கு வரக்கூடியவர்கள், கொள்கைக்காக வரக்கூடியவர்கள் கிடையாது. அந்த மாத்துல 2 நிலை இருக்கின்றது. கடந்த காலத்துல நாம தௌஹீத் அடிப்படையில திருமணத்தை முடிக்கல, நாம நம்முடைய சந்ததியினுடைய வாழ்க்கையிலாவது தௌஹீத் அடிப்படையில் திருமணம் முடிப்போம் என்று திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு தலைமுறை வளர்ந்திருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அதை தடுக்கக்கூடிய அளவில் சென்று கொண்டும் இருக்கின்றார்கள். இது குறைவு என்று சொன்னால் வேதனைக்குரியது, வெட்கக்கேடான. அதில் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பணக்காரன் என்று வருகின்ற பொழுது பரம்பரையாக அவன் விருந்து வைக்கிறான், அதை நாம் கண்டிக்கின்றோம். நேற்று வறுமையில் இருந்து விட்டு இன்றைக்கு செழுமைக்கு வந்தவுடனே ஹஜ் சாப்பாடு உட்பட போடுகிறான் என்று சொன்னால் இவர்கள் பள்ளி வாசலுக்கு கொள்கைக்காக வரவில்லை, தொழுகைக்காக வருகின்றார்கள். தொப்பி போடுவது மிச்சம். அதுதான். இதை தவிர்த்து என்ன இருக்கின்றது பாருங்கள். அப்ப அதனால தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏகத்துவத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் பெண் குழந்தைகள் காக்கப்பட வேண்டும் அழிவிலிருந்து. இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதை நற்செய்தியாக அவர்கள் நினைப்பது கிடையாது. பெண் குழந்தை என்று அவர்கள் அதை ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் கருதுகின்றார்கள். இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அறியாமை காலத்தினுடைய அந்த கொடுமை இன்றைக்கு மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை தவிர்த்து வேறு என்ன இதில் இருக்க முடியும்? ஷிர்கில் உள்ளவர்கள் தான் பெண் குழந்தையை கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஓ கதாலிக்க தையதல் கதீரின் மேல் முஷ்ரிக்கீன கத்ல் அவுலாதியும், முஷ்ரிக்கீன்களுக்கு தான் அவர்களுடைய பிள்ளைகளை கொலை செய்யும் மாதிரி ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுகின்றான். சுரகாவுக்கும் அவருடைய இணை தெய்வங்கள் அலங்கரித்து காட்டுகின்றன. யுருதூகும் அவர்களை அழிவில் கொண்டு தருவதற்காக வேண்டி எழுப்பிசு அலையும் தீனம் அவருடைய மார்க்கத்தில் அவருடைய குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் இந்த நிலை நம்மகிட்ட வரலாமா? அவன் அதனால பெண் குழந்தை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம
இது போன்ற திருமணத்துல கலந்து கொள்வதை விட்டும் புறக்கணிக்கணும். அந்த மாதிரி கல்யாணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க, அந்த மனிதர் அன்றைக்கு தனித்து நின்று போரிட்டு இருக்கிறார். யாருமே அவருக்கு கூட கிடையாது. எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அதனாலதான் இன்ன இப்ராஹிம் காண உம்மத்தன் ஆணித்தான், அவர் ஒரு உறுதிமிக்க சமுதாயமாக இருந்தார். அதாவது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், தனியாக ஒருத்தன் நிற்கின்ற பொழுது அவன் ஆடி போயிடும். இரும்பு போல நின்றார், கொஞ்சம் கூட அசையாமல் நின்றார். அவருக்கு மறுமையினுடைய நம்பிக்கை இருந்தது. அந்த மாதிரியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், திருமணம் முடிப்பது மட்டுமல்லாமல் இது மாதிரியான இந்த தீமைகளை தடுப்பதற்கு, அந்த பிரச்சாரத்தில் இறங்குவதற்கு முன்வர வேண்டும். ஒரு காலத்தில் பிரச்சாரம் செய்தோம், நாம் ஓய்ந்து விட்டோம் என்று நினைக்கக்கூடாது. அப்படி ஒதுக்கி இளைஞர்கள் இருக்கின்றார்கள், ஓய்ந்து போன இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த நிலை இருக்கக்கூடாது. ஒரு பிரகாஷ் ராஜ் என்ற ஒரு நடிகர் மோடிக்கு எதிராக குரல் கொடுக்கிறான் என்று சொன்னார். அவங்க இருக்கிற பாதை தவறானதுதான், உனக்கு ஆபத்து ஏற்படுமப்பா என்று சொல்கின்ற பொழுது தெரிந்துதான் நான் நிற்கின்றேன் என்று சொல்கின்றார். மர்ம நம்பிக்கை இல்லைங்க, மர்ம நம்பிக்கை இல்லை. ஒரு கல்புரிக்கு ஒரு தபோல்கர், இந்த ஸ்ரீலா வாஜ்பேயி சொல்லுவாங்களே அந்த அம்மையார் மோடிக்கு எதிராக. யார்? அமித்ஷா. யார்? சாதாரணமான ஆளா? நீதிபதிகளையே போட்டு தள்ளின ஆள். அப்படிப்பட்ட ஒருவரை எதிர்த்து பல்கிஸ்மானுடைய வழக்கில் கடைசி வரைக்கும் நின்று குரல் கொடுத்து அதுல நீதி கிடைப்பதற்கு துணை நின்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்துல கிடையாது. அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது எது? சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு வெறி, ஒரு குறி இருந்ததா இல்லையா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்கின்ற பொழுது அன்றைக்கு சகோதரர் எம்மை வந்திருந்தார். அவர் சொல்கிறார், மஸ்ஜித் ரஹ்மானின் ஒரு காலத்தில் நான் சுபுவிலே தொழ வருகின்ற போது பார்த்த காட்சி என்ன தெரியுமா? இளைஞர்களாக இருந்தார்கள், இப்போது வயோதிகர்கள் தான் இருக்கிறார்கள். மாறிக்கொண்டிருக்கின்றார். இளைஞர்கள் தான் நாம் பிரச்சாரம் செய்தோம், நம்ம இப்போ ஒரு கட்டத்தை கடந்துட்டோம் என்று நினைத்து விட்டு ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரியான பேச்சு பிரகாஷ் ராஜ். அதனால அவர் நடிப்பு துறையையும் சேர்த்து நான் சொல்கின்ற நடிப்பு சினிமா துறை என்பது சமூகத்தை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு துறை. அது கண்டிக்கத்தக்க ஒன்று. ஆனால் துணிஞ்சு நிற்கிறாங்க பாருங்க. ஒரு நன்மை ஏற்றி தீமையை தடுக்கிறதுக்கு அவருக்கு தெரிஞ்ச அடிப்படையில் நாமும் எப்படி இருக்க வேண்டும், தடுக்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் அதை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த இலக்கணத்தினுடைய அடிப்படையில் நம்ம நடக்க முடிகின்றதா? நினைச்சு பாருங்க. அப்ப அதனால கொள்கை உறுதிப்பாடு என்பது இது போன்ற விஷயங்களை நமக்கு ஏற்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம ஜமாத்தை பொறுத்தவரையில பலர் வெளியே போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் திருமணத்தில் உள்ள அந்த சாப்பாட்டு காரணம். சலப்பு குறைக்கும் போயிருக்கிறாங்க. அங்க அந்த வரைமுறை எல்லாம் கிடையாது, லிமிடேஷன் எல்லாம் கிடையாது. நாம ஏன் எளிமையான திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்கின்றோம்? நமக்கு என்ன சாப்பாடு நமக்கு ஆசை இல்லையா? அந்த சாப்பாடு மாதிரி என்னதான் வீட்டுல ஆக்கினாலும் அந்த சோ வரமாட்டேங்குது, அந்த பருப்புக்கு உள்ள அந்த ரசனம் வரமாட்டேங்குது, அந்த கரிசாலாவுக்கு 3 துண்டு தான் வைக்கலாம். நாம மட்டும் அந்த பக்கத்தில் நின்று பேசுறதா இருந்தால் மானங்கட்டவனே 3 துண்டையை நீ ஏன் வைக்கின்றாய்? ஒரு 1/2 கிலோ கறியை உனக்கு போடுவது வக்கீலையா? உன்னை யார் இப்படிப்பட்ட ஒரு விருந்தை வைக்க சொன்னார்? ஆசை இல்லையா? எதனால் அந்த நாவை அடக்குகின்றோம்? நினைச்சு பாருங்க. இப்ப அம்பானி கல்யாணம் நடத்தினான் பிப்ரவரி 10 இருந்து மார்ச் 5 வரைக்கும் 10 நாட்கள் 1250 கோடி ரூபாய் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன். திருமணத்துக்கு ஜூலை 12 தான் அவங்க கல்யாணம் இருக்கு. இங்க இருந்து சிஸ்டம் எங்க போகுது? விமானத்துல போகுது. சிஸ்டம் தெரியுமில்ல, ஒன்னு மையம்னு ஒண்ணு இருந்துச்சு கமலஹாசன், இன்னொன்னு சிஸ்டம் ஒண்ணு இருந்துச்சு
ரஜினிகாந்த் குடும்பத்தோட விமானத்தில் அங்கிருந்து ஜாம்நகர்ல ஒரு நாளைக்கு 6 பிளைட்டுகள் தான் இறங்க முடியும். அது ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை தளர்த்தி நிதி அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், இது போன்ற இந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அங்க அந்த விமான நிலையத்தை 10 நாளைக்கு அம்பானிக்கு ஒதுக்கிறாங்க. அவனுடைய மகனுக்கு நிச்சயதார்த்தம் தான். அதற்கு 1250 கோடி ரூபாய். சுக்கர்பர்க் அவர் வர்றார். இவாங்கா ட்ரம்புடைய மகன் அவ வர்றார். அதற்கு அடுத்து பில் கேட்ஸ், உலகத்தில் உள்ள அதுல கத்தருடைய மன்னரும் வரணும் போட்டிருந்தாங்க. வந்தாலும் இது தேடி பார்க்க கிடைக்கவில்லை. அவங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வந்தாலும் அதுவும் கண்டிக்கத்தக்கது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு செலவு செய்து நடத்தலாம். இந்த நாட்டுல நினைச்சு பாருங்க, ஒரு பத்திரிகையில எழுதுனா இத பூரா சொல்லி காட்டுறது யாருன்னா கம்யூனிசவாதிகள். கம்யூனிசவாதிகள் இருக்கிறாங்களே, அவங்க சிம்பிளிசிட்டி என்று சொல்லக்கூடிய எளிமைக்கு பேர் போனவங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல முதலமைச்சரை பார்க்கறதுக்கு கூத்தடிச்சு கிடப்பாங்க. கூட்டம் முதலமைச்சர் அங்க பினராயி ராஜன் வெளியில வருகின்ற பொழுது சும்மா சர்வசாதாரணமா வேண்டி கொடுத்துட்டு அப்படியே சர்வசாதாரணமா போவாங்க. கல்கத்தாவில் உள்ள கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும், கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும் வந்தா படோடலாம் இருக்காது. அவர்கள் இந்த திருமணத்தை விமர்சிக்கின்றார்கள். அதுல மதுரை வெங்கடசுப்பு எம்பி நல்ல திறமையான ஒரு பேச்சாளர். அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒருவர். அவர்கள் மதுரையில் உள்ள விமான நிலையத்திற்கு நாம் அதிகம் அதை இன்டர்நேஷனல் அளவில் தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்கின்றேன். நீ அம்பானியுடைய குடும்பத்திற்காக வேண்டி இப்படி தரம் உயர்த்திருக்கிறாய் என்று அவர் கேட்கின்றார். அழகாக குறிப்பிட்டிருந்தார். இது இந்த விமான நிலையத்தினுடைய ஜாம்நகருடைய விமான நகரம் அம்பானி குடும்பத்திற்கு மொய்யாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க பார்க்கிறாங்க, இந்த நாட்டுல 67 லட்சம் குழந்தைகள் 24 மணி நேரம் சாப்பாடு இல்லாமல் அவதிப்படக்கூடிய இந்தியா. அந்த குழந்தைகளுக்கு 92 நாடுகளை பட்டியலிட்டு அதுல சொல்றான், இந்த குழந்தைகள் உயிர் வாழ்ந்தது எப்படி தெரியுமா? தாய் பால் குடிக்கக்கூடிய அந்த பருவத்தை தாண்டியும் சுரக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலை குடிச்சு உயிர் வாழ்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல 1250 கோடி ரூபாயில செலவு செய்கிறான் என்று சொன்னால் அவன் பார்க்க மாட்டான். ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க முடியுமாங்க? நான் எதற்கு கதறுகிறேன்? எனக்கு என்ன நன்மை இருக்கின்றது? நீங்கள் வாருங்கள் காட்டுகின்றேன். ஒரு மாத்திரை நம்ம ஜமாத்தில் உள்ள ஒரு சகோதரருக்காக வேண்டி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரை அரசாங்க மருத்துவமனையில் நிறுத்திவிட்டார்கள். வெளியில் போய் விசாரிக்கிறோம், 25,000 ரூபாய். நம்ம ஜமாத்தில் பொருட்படுத்த சகோதரர்கள் செய்திருக்கின்றார்கள். 25,000 ரூபாய். மக்கள் உயிர் வாழ்வதற்காக வேண்டி கல்யாண பந்தல்ல, கல்யாண பந்தியில ஒரு முஸ்லிம் ஒரு தௌஹீத்வாதி பணத்தை கொட்ட முடியுமா? வாரி இறைக்க முடியுமா? நினைச்சு பாருங்க, எப்படி கொட்ட முடியும்? நம்ம வீட்டுல ஒரு உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்திருக்கின்ற பொழுது நாம வீட்டுல ஒரு இன்னிசை கச்சேரி வைப்போமா? என்னடா சாவ கிடக்கிறான், உயிர்காவலி போராடிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நோய் ஏற்பட்டு இருக்கின்றது, அவனை பாதுகாக்கணும் என்ற ஒரு நிலை வருமா? அல்லது என்னதான் பரவாயில்லை என்று சொல்லுவோமா? அல் மூமினில் மூமினிகள் ஜஸதில் வாஹித் என்ன அருமையாக சொன்னார்கள். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு அந்த சமுதாயம் எப்படிப்பட்டிருந்தால் ஒரே உடலை கொண்டது என்று சொன்னார்களே. டயாலிசிஸ் செய்வதற்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், இப்படிப்பட்ட சகோதரர்கள் யாரிடத்திலும் கையேற்க மாட்டார்கள், வருந்தி கேட்க மாட்டார்கள். செத்தாலும் சரி தன்மானத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மானம் சிங்கங்கள் இருக்கின்றார்கள். சுயமரியாதை வேடி பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஏறெடுத்து பார்த்து உனக்கு நான் உதவி செய்கின்றேன் என்று சொல்வதற்கு தௌஹீத் ஜமாத்தில் கொக்கில்லை, வகை இல்லை.
என்ன கல்யாண பந்தல் சாப்பாடு கேட்கின்றது? நினைச்சு பாருங்க. வெறுமனே திருமணம் முடித்து விட்டால் குடிமொழிக்கு போய் விடுமா? ஏங்க அப்ப நாம என்ன மார்க்கத்தை நம்ம பின்பற்றுறோம்? ஒரு அம்பானி 67 லட்சம் குழந்தைகள் சேர்த்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, அவனுக்கு தேவையில்லை. ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவன் அப்படி இருக்க முடியுமா? நாளை மறுமையில நல்லா கேட்க மாட்டானா? கேட்க மாட்டானா? அப்ப இந்த அடிப்படையில் நாம் புரிந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றது, அனுமதி இருக்கின்றது, வலிமாபுரம் இருக்கு. அனுமதி எல்லாமே செய்துதான் ஆக வேண்டாமா? வேண்டாம், ஆக வேண்டுமா? நம்ம குடும்பத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் உதவி செய்ய வேண்டிய நம்முடைய அண்ணன் தம்பிமார்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, தாய்மார்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, மாமிகளுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஏறுவதற்கு படிப்பு முடிச்சிட்டு ஒரு 50,000 ரூபாய் இருந்தால் நான் ஒரு இன்ஜினியர் ஆகிவிடுவேன் என்ற நிலையில் இருப்பான். அவனை எல்லாம் நாம் ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. கல்யாணம் பந்தல் என்று வருகின்ற பொழுது கொட்டி விடுகின்றோம். அதான் அவன் தௌஹீத்வாதி என்று சொன்னால் நாம் இந்த நிலையை பார்க்க வேண்டும். சக முஸ்லிமை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பண்பு. இதனாலதான் ஆடம்பர கல்யாணத்தை வேண்டாம் என்று சொல்கின்றோம். ஆடம்பரத்துக்கு நாமும் பெரிய அளவில் விளக்கமெல்லாம் கொடுக்க முடியாது. எவ்வளவு எளிமையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு எளிமையாக நாம் நடத்த முன்வர வேண்டும். அங்குதான் சமுதாயத்தினுடைய நலன் காக்கப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால், இது போன்று பெண் குழந்தைகளை சாகடிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு விருந்துகளை விட்டு புறக்கணிக்க வேண்டும். இது ஒன்று. அதே சந்தர்ப்பத்தில் திருமணம் என்ற பெயரில ஆண்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடக்கூடாது. திருமண வாசல் அதனுடைய அந்த வளாகம், திருமணம் என்று சொன்னால் ஒரு பொண்ணை பார்க்கிறது, திருமணம் முடிக்கிறது என்ற அளவில் எளிமையாக இருக்க வேண்டும். தவிர அதற்கு கடனாகி கல்யாணம் முடிக்க வேண்டும், வட்டிக்கு எடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நிலைக்கும் வரக்கூடாது. இதையெல்லாம் கவனத்தில் வைத்து தௌஹீத் ஜமாத்தில் நாமும் இந்த விஷயங்களை கவனித்து இதுவரைக்கும் இறைவனுடைய அருளால் அதுதான் இதுல பல சங்கடங்கள்லாம் இருக்கின்றது. அதனாலதான் சொன்னேன், வெளியில் போனவர்கள் மற்ற விஷயத்தை விட திருமணத்திற்காக வெளியே போனவர்கள் தான் அதிகம். அப்ப இந்த மொழியை விட்டு வெளியே போகிறார்கள் என்று சொன்னால் தௌஹீதை விட்டு வெளியே போறாங்க, அப்படியே மாறி போயாங்க. இந்த 600 வைக்கிறதுக்கு துணிச்சல் வருகிறது என்றால் இதுதான் காரணம். அதனால இதெல்லாம் புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுவோமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்குறுதியான அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு அறிவிப்பு. நம்முடைய மாநில தலைமையில 1 மாத காலம் இமாம் பயிற்சி வகுப்பு நடத்துகிறார்கள். இதுல குர்ஆன் புரியின்றி ஓதுவதற்கு பயிற்சி, தஜ்வீது சட்டங்கள், குர்ஆன் மனனம், கிராத் பயிற்சி, தொழுகை சட்டங்கள் ஆகியவை நடத்தப்பட உள்ளன. இதில் சேர்ந்து பயன்படக்கூடிய மக்கள் பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வதுடன் குர்பானி தோல் விஷயத்தில் உதவி செய்த மக்கள் அத்தனை பேருக்கும் அதில் நின்று களப்பணி ஆற்றிய அத்தனை இளைஞர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாக்குறுதி